பார்த்திங்கன்னா நான் ஆட்டு ஈரல் வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் சூடாகிருச்சு. நல்லெண்ணெய்ங்க ஒரு 3 ஸ்பூன் அளவில் நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 4 கிராம்பு, ஒரு பட்டை துண்டு, பெரிய வெங்காயம் 2 பொடியாக சாப் பண்ணிது. பெரிய வெங்காயங்க பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி விடுங்க, வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. பூண்டு நான் உரித்து நல்லா தட்டி இதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன். என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்து. ஈரல் வந்து ஒரு 200 கிராம் நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சுவரொட்டி கூட இருக்குங்க. அது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதோடு போட்டு செஞ்சுக்கிறேன். இது வந்து ரத்தத்தை வந்து ரொம்ப அதிகரிக்கக்கூடிய சுவரொட்டிங்க இது வந்து நான் இதோடு சேர்த்து இதையும் சேர்த்து சமைச்சிக்கிறேன். ரத்தத்தில் 2 வாரம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரத்த சோகை வந்து இல்லாமல் இருக்கும். ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. சுவரொட்டி மட்டும் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து ஈரல்லே போட்டு இதை செஞ்சுக்கிறேன். நீங்கள் தனியாக கூட வாங்கிட்டு வந்து போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரத்தம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 முறை சாப்பிட்டிங்கன்னா ரத்தத்தை அதிகரிக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். என் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டு நம்ம முடிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா தண்ணி வச்சேன். ஒரு கிளாஸ் அளவில் நான் தண்ணி வச்சு நல்லா வத்திருச்சு. பார்த்திங்கன்னா நல்லாவும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். தண்ணி நல்லா வத்திருச்சுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகு பொடி வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகு பொடி அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஆட்டு ஈரல் வறுவல் இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஈரல் வறுவல் ரெடிங்க. பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரல் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வாங்கி எங்கே கிடைச்சாலும் சாப்பிட்டுடுங்க. ஆட்டு ஈரல் வறுவல் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா மிளகு பொடி போட்டு நல்லா காரசாரமான நம்ம இந்த ஈரல் வறுவல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.